செய்யல உன் பேச்சுக்கா திட்டுவானுங்க. அடுத்து திரும்ப வருவானுங்க. அவர் ஏதாவது திரும்ப ஏதாவது டிஎம்கே போட்டு அடிக்கும் போதோ இல்ல மாசா ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது அப்ப வந்துருவானுங்க. வந்து ஏதாவது ஆஹா என்னமா பண்றாரு பாத்தியா, என்ன ஒரு அழகு அப்படின்னு போயிடுவானுங்க. திரும்ப ஏதாவது விஜய்க்கு ஏதாவது ஒரு 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 ப்ராப்ளம் வரும்போது இவனுங்க என்ன தெரியுமா, விஜய் ஆல்ரெடி ப்ராப்ளம்ல இருக்காரு. அந்த ப்ராப்ளம்ல விஜய்க்கு ஆறுதலா தான் நிக்கணும். கூட டிஎம்கே வந்துட்டு என்ன தப்பு சொன்னாலும் அதுக்கு டிஃபெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான் வேலை. இவனுங்க வந்துட்டு இல்லண்ணா விஜயண்ணா நான் ஒண்ணு சொல்றேன் அதை செய்யுங்க. நினைச்சு பார்த்தாலே எப்படி இருக்குதுன்னா toxic-டா. அலெக்ஸ் அதுதான் ஒரு இவங்கள நான் டிஃபெண்ட் பல தடவை பண்றதுக்கு தான்டா திரும்பியும் கேட்டுட்டேன். ஒரு கட்சி ஒரு டிஃபெண்ட் பண்றதுக்கு தான்டா ஆனா நம்ம இருக்கிறோம். ஆனா நீ இதை பண்ணிட்டேன்னா நானே உன முதுகுல குத்திடுவேன். யாரா நீ என்னடா அவன் முதுகுல குத்திடுவோம், உன தலைவர அடி பண்ணான்ற மாதிரி எனக்கு கோவம் வருது. நீ உனக்கு நேர்ல வந்து பேச தைரியம் இருக்காடா, உன் மூஞ்ச காட்ட முடியுதாடா உன்னால? உட்காந்து நீ வந்து இவ்வளவு அறிவுரை கொடுத்துட்டு இருக்க, முதுகுல குத்திடுவேன், நீ கட்சியை கலைச்சிட்டு போயிரு, நானே உனக்கு ஓட்டு போட மாட்டேன். ஆனா எங்க இருக்கீங்க கேட்டா நான் வந்து பைரவா பிரதர் இவங்களுக்கும் இந்த ஜெர்மன்ல இருக்கேன் ப்ரோ, எனக்கு ஓட்டே இல்ல ப்ரோன்னுவாங்க. இந்த கரூருக்கு அப்புறம் முளைச்சு வந்தாங்கல்ல ஒரு கூட்டம் என்னன்னு இல்ல சொல்லி. நேத்து ஒரு ஸ்பேஸ்ல ஒருத்தர் வந்து ரொம்ப அறிவுரை கொடுத்திருந்தாரு. அவ பயோ நான் ஓபன் பண்ணி பாக்குறேன், பேசிலோனான்னு இருக்கு. எனக்கு தூக்கி வரி போடுது. இல்ல லொகேஷன் யாரு எங்க வேணாலும் வைக்கலாம், அது பிரச்சனை இல்ல. எக்ஸாம்பிள் சொல்றேன் ப்ரோ. இல்ல குமர, ஆனா இவங்களோட உண்மையாலுமே அறிவுரை ஒரு வந்து இருக்கும். அவர் உண்மையாலே அயல்நாட்டுல இருக்க மனிதர் தான். உணர்வு பூர்வமா உண்மையிலேயே வெளிநாட்டுல இருந்து சப்போர்ட் பண்ற நம்ம தோழர்களும் இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாம வெளிநாட்டுல உட்காந்து நம்ம பேசுறது வந்து அக்செப்ட் பண்ணி கூடாது ப்ரோ. இல்ல தைரியமா சொல்றாங்க பாரா, நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன வேணா பேசுவேன். அப்ப உன் மைண்ட் செட் என்னவா இருக்கு, நீ வந்து கட்சி நல்லா இருக்கணும் எல்லாம் பேசல, உனக்கு வந்து ஒரு சுயநலம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நீ வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. என் மேல வந்து கை வைக்க முடியாது உன்னால, ஏன்னா நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இல்ல ஓவர்சீஸ் போவான். நான் இப்ப எல்லாருமே விர்ச்சுவல் ரேசிங் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கட்டும். ஆனா இப்ப நீங்களே இப்ப யாராவது ஒருத்தன் ஆஃப்லைன்ல வந்துட்டு எல்லாம் வேலை பார்த்துன்னு இருக்க இல்ல கட்சியில எல்லாம் இது பண்ணுங்கன்னு எடுத்துப்போம். நம்ம பேசுறது அவன் எப்படி பார்ப்பானா, முதல்ல இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னு யோசிக்கும் போது நீ என்னத்தம்மா சொல்லுவ, இன்னும் 2 GB நெட்டு போட்டனே எங்கனால சொன்னா நம்ம வேலை டிஃபெண்ட் பண்றது கூட வந்துட்டு சப்போர்ட் பண்றது. சப்போஸ் ஏதாவது வந்துட்டு நடந்தா கன்வே பண்றது, அவ்வளவு கன்வே பண்றது பதிலா அடிக்கிறானுங்க. அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தெரியுமா, இப்ப ஒரு நிமிஷம் மத்த கட்சி மாதிரி இங்க தப்பு நடந்தா அடிக்க கூடாதுன்னு இங்க யாருமே கிடையாது. ஆனா தப்பே நடக்காம நான் ஒண்ணு சொன்னேன் சார், நீங்க ஒண்ணு பண்ணல, நான் ஒரு அறிவுரை கொடுத்தேன் சார், அதை யாருமே ஃபாலோ பண்ணல சார், அதனால கட்சி விட்டு விலகுறேன் சார். புகழு அது அவர் ஸ்டார்ட் கூட பண்ணிருக்க மாட்டாரா, அதுக்குள்ளே இவனுக்கு ஒரு லிஸ்டே போடுறாங்கடா. இது வந்து டேமேஜ் கண்ட்ரோல்னு ஒரு வேர்டு சொன்னானுங்க. டேய் டேமேஜ் கண்ட்ரோல்னு ஒரு 10 பேர் போறானா, டேமேஜ் ஆக்கறது யாரா? அப்ப நீ டேமேஜ் ஆக்கறன்னு ஒத்துக்கிறியாடான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. இப்போ ஒரு படி மேல போய் என்ன தெரியுமா பண்றாங்க, ஒரு படி மேல போயிட்டு இவங்களால வந்து சித்து ப்ரோ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு படிக்கு மேல போயிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணா நீ கட்சி உருப்படும், கட்சி மாறிடும், இதெல்லாம் அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. இல்ல ப்ரோ, நான் கூட ஒரு சில பேர்லாம் இப்ப குறைகளை சொல்றவங்க கிட்டயே தீர்வுகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஓகே, பொதுவா இந்த கட்சியோட போக்கு, இந்த கட்சியோட செயலு, இந்த கட்சியோட கட்டமைப்புன்னு ஆரம்பிக்கிறாங்களே தவிர்த்து நான் வந்து அங்கெல்லாம் போலப்பா. ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த 2 மார்க்குக்கான கேள்விக்கான பதில் கேட்கிறேன். இந்த கரூர் விஷயத்துல நீ ஒருவேளை தளபதியோட பொசிஷன்ல இருந்திருந்தீங்கன்னா அந்த குடும்பங்களை சந்திக்கிறத பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் செய்த செயல்பாடுகள் எல்லாம் பாருங்க. அதுல இருந்து நம்ம பேசுவோம்னா வந்து அதுல இல்ல ப்ரோ எல்லாமே தப்பா இருக்கு ப்ரோ, இவங்க எதுவும் சரியா பண்ணல ப்ரோ, இப்படியே பொதுவா பேசுறானுங்களே தவிர்த்து அதுதான் இவங்களை சீரியஸா எடுத்துக்க முடியல. சரி, இப்ப 41 பேர் இறந்துட்டாங்கன்ற பழிய உன் மேல போடும்போது நீ உடஞ்சு உட்காருவ ஃபர்ஸ்ட், அது என்ன நடக்குதுன்னே தெரியாம. நீங்க அதுக்கப்புறம் வந்து நீ போய் பார்க்கவே இல்ல, நீங்க வந்து ஒரு 20 லட்சம் தரேன்னு சொன்ன, தரவே இல்ல, ஏமாத்துற, இந்த தராம ஏமாத்து, வெறும் வாயில அறிக்கை விடுறேன்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நாங்க வந்து சொல்யூஷன் போறோம், அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு வரக்கூடாதுன்றதுக்காக நான் எடுத்துட்டு போய் கையில கொடுக்குறேன், அது 2வது விஷயம். ஆனா ஆர்டிஜி பண்ணி டைரக்டா அவங்க பேங்க் அக்கௌண்ட்லயே போட்டு விடுறாங்க. நீ இப்ப இதை பத்தி பேசுறல, இது முடிஞ்சிச்சு, அடுத்து வான்னு சொன்னா இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் நேர்ல போய் பார்க்கல அடுத்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப நீ கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருப்ப போல, அவர் செய்யற நல்லது தெரியாது. எனக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் தான், உங்களுக்கு யாருக்கு என்ன கன்சர்ன் இருந்தாலும் இங்க வந்து சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. வந்து தைரியமா நேர்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து கட்சி நீங்க அடிக்கிறீங்க, புரட்சியாளர்கள், நீங்க அரசியல் பயின்ற கூட்டம் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நேர்ல வந்து பேசுங்க.
உட்காந்து பேசுவோம். உங்களுக்கு இந்த சைடு என்ன நடக்குதுன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க பேசுனீங்கன்னா வி ஹாப்பி. என்ன என்ன பிரச்சனை, ஓகே இதனாலதான் இங்க நிறைய பேருக்கு நாங்க புரிய வச்சிருக்கோம். இங்க இங்க நிறைய பேருக்கு தெரியும், இங்க நிறைய பேர் அகைன்ஸ்டா பேசுனவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட நான் சொல்ல முடியும்னு சொல்லி போய் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே இதெல்லாம் உண்மைதான் போல, இதெல்லாம் நடந்திருக்குன்னு. இங்க ஏகப்பட்ட டிஃபிகல்டிஸ் இருக்கு. உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருக்கு கட்சியை வந்து நீ கேள்வி கேட்கணும், தளபதி கேள்வி கேட்கணும், கன்சர்ன் பர்சன் மேல வந்து உனக்கு வந்து குவரி வைக்கணும்னா தைரியமா வந்து நான் வந்து இன்னைக்கு அவங்கள மீட் பண்ணோம், என்னை கூட்டு போங்கன்னா நான் கூட்டு போக தயார். இங்க இருக்க பாதி நிர்வாகிங்க கூட்டு போக தயார். அவங்க பேசுறேன்றாங்க, இங்க கூட்டு வாயம்பா, நான் பேசுறேன்பா, என்ன பிரச்சனையாம்பா அவங்களுக்கு, நம்ம கட்சிக்காரங்க தானேப்பா, நீங்க ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க, கூட்டு வாப்பான்றாங்க. அவங்க எல்லாருமே தயார். நீ யாருக்கிட்ட பேசணும்னு சொல்லு, நான் கூட்டு போய் உட்காரன்னு தான் என்னோட சேலஞ்சுமே. உனக்கு நீ அதை நான் கேட்டேன்னா நீ வந்து அவரை போய் சரி பண்ணு, நீ இவரை போய் சரி, நீ பிரச்சனை பண்ணதை நான் பார்த்தேன்றேன். இல்ல நான் பிரச்சனை பண்ணல, நீங்க வந்து அவரு வந்து அப்படி பேசினார்ல, நீங்க அவரு முதல்ல கூப்பிட்டு பேசுங்க, அப்ப நீ வெளில வர மாட்டேன், அப்ப நீ வெளில வர மாட்டேன். அதான் என் கன்சர்ன். இல்ல நான் இது ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது கட்சிக்கு நான் கேட்டது, உனக்கு கட்சி மேல ப்ராப்ளம்னா நீ தாண்டா வந்து பேசணும், அவர் வந்து பேச சொல்லு. ஒரு சில பேரு ஒரு ஒரு பெரிய 2ஆம் கட்ட தலைவர் மேல ஒரு இது வைக்கிறாங்க குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு அவர்கிட்ட நான் பேசுறேன், இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்க, அவர் வந்து என்கிட்ட கூட்டு வாப்பா, நான் பேசுறேன்ப்பா, நான் தப்புக்கு நான் வந்து சாரி கூட கேட்கிறேன்பான்றாரு. ஓகேவா, சரி இந்த மாதிரி தப்பு இருந்தா நான் சாரி கூட கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்றாரு. இவங்களை வாங்கன்னு நாங்க கூப்பிடுறோம், வாப்பா உனக்கு இருக்க பிரச்சனை அவர்கிட்ட நீயே தெரிவிப்பா, டைரக்டாவே டிரான்ஸ்பரண்டா பேசுப்பானா, அவரு வந்து என்கிட்ட பேச சொல்லு, அவர் பண்ண தப்பு தானே. யாருக்கு கட்சி மேல ப்ராப்ளம் எனக்கு புரியல. அப்பதான் புரியுது, இவன் பைத்தியம், இவனுக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கர் இவன் அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். நீ எங்கன்னா எதனா பண்ணிட்டு போ, நீ எவ்வளவு நாள் கத்தி கத்தி பாப்ப, தலைவர் வெளில வந்துட்டாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். நீ ஒரு ஆளே கிடையாது, அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். நீ ஒரு ஆளே கிடையாது, உன்னை மதிச்சு வந்து பேசுறேன் 2 நாள்ல. இப்ப இங்க என்னென்ன வாய் பேசுச்சோ அந்த வாய் எல்லாமே மாத்தி பேசுறேன் 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம். நான் மதிச்சு பேசுறேன்னா தலைவருக்காக மட்டும் தான் மதிச்சு பேசுறேன். என் தலைவர் ஒருத்தர் வந்து ஏத்து பேசுறாங்கன்னா எனக்கு கோவம் வருது, புரியுதுங்களா? எனக்கு தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு நீ பேசுனா 2வது விஷயம். ஒண்ணுமே நடக்காமலே அவர் மேல முழு தப்பையும் நீ எடுத்து வைக்கிறனா, நீ எந்த மாதிரி மைண்ட் செட்ல உட்கார்ந்து இருக்க அத ஃபர்ஸ்ட் யோசிடா கொஞ்சம். நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள வந்த, அவரே அகைன்ஸ்டா என்ன ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியே போயிட்டு அவரை பத்தி இவ்வளவு பேசுற அப்படின்னும் போது நான் சொல்றேன். இன்னைக்கு இல்லடா, இதுக்கப்புறம் எவ்வளவு ஹர்டில்ஸ் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவர் பின்னாடி நிக்கிறதுக்கு தயாரா. எந்த கேள்வியும் ஒரு கேள்வி அவருக்கு நோக்கி வைக்க போறதே கிடையாது. ஓப்பனா சொன்னா இங்க எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்குமே கட்சி மேல தனிப்பட்ட கருத்து இருக்கும், உள்ள இருக்கும். அது ஒரு ஓப்பன் ஃபோரம்ல பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நான் அவரு கூட இருக்கேன், நான் அவருக்காக நான் இருக்கேன், அவரு தான் என் முகத்தை வெளியில கொண்டு வந்து கொடுத்தாரு, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. நீ அவருலாம் நீ யாரு இத்தனை நாள்ல, உன்னை யாரால அவருக்கு தெரியும், யார் மூலியமா உன்ன தெரியும் எல்லாருக்கும். இங்க பல டிஎம்கே கொத்தடிமைங்க இங்க வந்து நம்ம தளபதி பேர்ல வச்சு ஐடி ஓபன் பண்ணி ஃபாலோவர்ஸ கெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொத்தடிமையா மாறி இருக்காங்க. அதெல்லாம் அந்த காலெல்லாம் இருக்கு இன்னும். சில ஊபிஸ் வந்து ரசிக்கு அது வந்து இப்ப என்ன நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு வந்து இவங்களே தளபதியை கேள்வி கேட்க வந்திருக்காங்க போல நினைச்சானுங்க. இந்த ஹரிஷன் இந்த மாதிரி ஆன்லைன்ல மட்டும் இல்ல, அவன் ஆன்லைன்லயும் இருக்கான், கிரவுண்ட்ல இறங்கி அவன் என்னென்ன பண்றான்னு எனக்கு தெரியும். எவ்வளவு தூரம் எந்த இடத்துக்குலாம் அலையிறான், எவ்வளவு நைட் வரைக்கும் முழிச்சிருக்கான், என்னென்ன பண்றான்னு. அவன் அத பண்றதுனால அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை எங்க மனசுல இருக்கு. அது கண்டிப்பா எல்லாரும் கொடுத்தாகணும். ஏன்னா எல்லாருமே சொல்லிடலாம் இதெல்லாம் ஏன் பண்ற, இது பண்ண. அவனா அதெல்லாம் விட்டுட்டு அவனுக்கு வாழ்க்கை இருக்கு, அவன் நினைச்சா அவனுக்கு வேணுங்கிற வேலையை தேடிக்கிட்டு எப்படி வேணா அவனால வாழ முடியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவன் மட்டும், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், புகழ் இங்க இருக்கிறதுனால, புகழை தவிர எல்லா நிர்வாகிகளும் அவங்க வந்து கிரவுண்ட்ல இறங்கி நிறைய பேர் அவங்கவுங்க உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, சில வாட்டி அதையும் மீறி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இங்க வந்து ஒரு விமர்சனம் இருக்கிற போது தப்பு, இப்போ ஒரு செயல் தப்புன்னு முந்தானத்து போட்டாங்க, அந்த ஸ்பேஸ்ல நானும் பேசியிருக்கேன். எனக்கு அது தப்புன்னு பட்டுச்சு. நான் யாரையுமே தடுக்கவோ இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது கிடையாது. பட் ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கிற போது அதோட ஃபர்ஸ்ட் கிரெடிபிலிட்டி என்ன நடந்திருக்கு பின்னாடி அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பா. சரி, கண்டிப்பா எல்லாராலையுமே அபிஷியலா ஆன்சர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த அந்த விமர்சனத்தையும் இதையும் அந்த தாட்டையும் பப்ளிக்கா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது வரைக்கும் எந்த தப்புன்னு சொல்றதை விட அது வரைக்கும் எனக்கு இதுல முரண்பாடு எதுவுமே கிடையாது, மாற்று கருத்தோ கிடையாது. பட் அது ஒரு படி மேல போய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிஎம்கே சைடு செட் பண்ற நரேட்டிவ் இதுல விட்டுருங்களேன், பொலிட்டிக்கலா விட்டுருங்க ஒரு ஆங்கிள்.
இப்படி பாதிக்கப்பட்டவங்களை நம்ம எப்படி மீட் பண்ணணும், எப்படி அவங்கள நம்ம வந்து அவங்களுக்கான மரியாதையை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இதுல 2 விதமான பார்வை இருக்கலாம், அதை தள்ளிருங்க. பட் வாட் அபவுட் த அதர் சைடு? அதாவது இப்படி ஒண்ணு பண்றாங்கன்னா இது அவரோட சோம்பேறித்தனத்தாலேயோ இல்ல நான் பெரிய எலிட், எனக்கு நீ வந்து நீ வந்து பார்க்கணும், நான் கடவுள், என்ன நீ தான் வந்து பார்க்கணும், அது ரீசனா அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைகள்லாம் யார் நரேட்டிவா செட் பண்ணாங்கன்னு கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. ஒரு ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி தளபதி வந்து ஒரு காணொலி வெளியிட்ட போது இப்ப நான் சொன்ன எல்லா ரிமார்க்ஸும் அவர் மேல வைக்கப்பட்டது. யாரால வைக்கப்பட்டுச்சு? டிஎம்கே அஜெண்டா செட் பண்றான், அவன் நரேட்டிவ் செட் பண்றான், அவன் காசுக்கு வேலை பாக்குறான், அவன் இவ்வளவுத்தையும் செட் பண்றான், தளபதியை அபியூஸ் பண்றான். இது எல்லாத்தையும் அவன் பண்ணிருக்கான். ஓகே, நம்ம ஒரு செயல்பாடையோ ஒரு விஷயத்தையோ ஒரு கருத்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இப்படி பண்ணவே கூடாது, இது தப்பு, இது சமூக நீதிக்கு எதிரானது, இந்த மாதிரி எல்லாமே வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வைட் ஓப்பன். நம்மளுக்கு வந்து யார் கொள்கை தலைவர்கள்னு சொல்லியிருக்காரு, நீங்க இவங்க புக்ஸ் அவங்கள பத்தி எல்லாத்தையும் படிக்கலாம், அவங்க பக்கம் நிக்கலாம். அது எல்லாத்தையும் மீறி இந்த சைடு ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி இருக்குல்ல, இப்ப நம்ம சொல்றது எல்லாம் நம்மளோட கோபம், ஏமாற்றம், நான் இப்படி நினைச்சேன், நீங்க இதெல்லாம் பிரேக் பண்ணி பண்ணணும், எல்லாமே நியாயம் தான். இது எந்த கருத்துக்குமே நான் அகேன்ஸ்டா இல்ல, எல்லாமே நியாயமான கருத்து. பட் த அதர் பார்ட் ஆஃப் த ஸ்டோரிய சொல்லலன்னு தான் நீங்க கேக்குறீங்களே தவிர, இப்போ அவங்க அதிகாரப்பூர்வமா அதை தெரிவிப்பாங்கன்ற நியூஸும் வந்திருக்கு. சரி, இதை நான் யாரு, நான் சொல்லலாமான்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே 200% வெரிஃபை பண்ணாம ஒரு நியூஸை நான் போட மாட்டேன். அதுக்கு நான் போட்டதெல்லாம் நடந்துருச்சானா அது தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கு. என்னை பத்தி எக்ஸ்பிளனேஷன் விட்டுருங்க, அது வேணா, நான் என்னை பத்தி ப்ரூவ் பண்றதுக்கு இங்க வரல. அதை மீறி ஒரு கட்சியா அவங்க முதல்ல அந்த மக்களை என்ன பண்ணணும், அவங்களோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அவங்கள என்ன பண்ணணும், பொலிட்டிக்கலாவும் நாளைக்கு இதை நம்ம நீடுக்கு நம்ம ஒரு அரசியலை பண்ணிட்டு இது கடந்து போயிட்டு நாளைக்கு டே டு டே அவன் இந்த ஊர்ல வாழணும். நாளைக்கு ஆட்சி மாற்றம் வரலாம், நம்ம வருவோம், அது நம்ம நம்பிக்கை, என்ன வேணா நடக்கலாம். அதை மீறி அவனுக்கான உத்தரவாதம், அவனோட சேஃப்டிக்கான உத்தரவாதத்தை என்ன கொடுக்கறது? இந்த உலகத்துல இந்த ஊர்ல என்ன வேணா நடக்குது, அவன் எவ்வளவோ அரசியல் கொலைகள் நடந்துட்டு இருக்கு, அது யார் பண்றா என்ன பண்றான்றது இட்ஸ் அப் டு த கோர்ட். பட் அதை மீறி இங்க இவ்வளோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு மனிதாபிமானம் இல்லாம எவ்வளவு கடைஞ்செடுத்த பொய், கண்ணு முன்னாடி வீடியோ இருக்கும் போதே அதை பொய்ன்னு வச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த நக்கீரன் கோபாலுங்கிற மாதிரி இந்த நாய் பேர்லாம் வாயில சொல்றதுக்கு கேவலமா இருக்கு, இவனெல்லாம் வச்சு இன்னைக்கு வரைக்கும் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு கேடு கெட்ட அரசியலை உனக்கு எதிர்க்க அவன் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்படி பண்ணிட்டு இருக்கான், அவன் எப்படியாப்பட்ட மனுஷனை பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அவர் எடுத்த செயல்பாடு, அவர் எடுத்த முடிவு, அவர் போற பாதை, அதுல இது ரைட் இது தப்புன்னு எனக்கு கூட மாற்று கருத்து இருக்கு, இது நாளைக்கும் எனக்கு வரும். ஆனா என்னைக்குமே அந்த மனுஷனோட இன்டென்ஷன் மேல 1% கூட எனக்கு டவுட்டோ ஒரு இதுவோ வந்தது. அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இங்க நான் பேசுறதுக்கும் இந்த ஒரு ஐடி இங்க கிரியேட் பண்ணதுக்கும் இந்த மனுஷனுக்காக இன்னைக்கு வரைக்கும் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் பேசுனதுக்கும் அர்த்தமே கிடையாது. என்ன வேணா தப்பு சொல்லு, ஆமா நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது ரைட், என்ன வேணா சொல்லு. ஆனா அந்த உண்மையான அந்த மனுஷன் மேல, அவனோட இன்டென்ஷன் மேல டவுட் படுறதுக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இங்க அதுக்கான யோக்கியதையும் எந்த எதிரில நிக்கிறவனுக்கும் கிடையாது. நாளைக்கு இதை மாத்தி நான் சொன்னா கூட அது கிடையாது. ஏன்னா அவுட் ஆஃப் ஆல் திஸ் இதான் சொல்றேன், இந்த விமர்சன பார்வை தப்பு ரைட்டு கண்டிப்பா சொல்லு. ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு நான் டிஎம்கே செட் பண்ற அஜெண்டாவை இன்னைக்கு நான் கையில எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு மில்டன் மாதிரியும் ஒரு சாட்டை துரைமுருகன் அவன் வீடியோல நாளைக்கு என்ன சொல்ல போறானோ அதை என் வாயால நான் இன்னைக்கு சொல்லி அந்த மனுஷனை கீழே தள்ளுறதுக்கு நான் தயாரா இல்ல, என்னைக்கும் அதை செய்ய மாட்டேன். ஆனா அவர் செஞ்சது தப்புன்னா, ஒரு தலைவரே தப்பு செஞ்சாலும் அதை கேட்கிற உரிமையை அவன் எனக்கு கொடுத்துருக்கான். அந்த தலைவன் நான் சொல்றதை கேட்பான். நீ அவனையே திட்டினாலும் அந்த தலைவன் கேட்பான். அது கரெக்டா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு செயல்படுத்துவான். அந்த நம்பிக்கை எனக்கு, அந்த நம்பிக்கையை யாராலையும் மாத்த முடியாது, அசைக்க முடியாது. இதுதான் உண்மை. இந்த உண்மைக்காக கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் நிப்போம். இன்னைக்கு மாற்று கருத்து இருந்தா கூட நாளைக்கு அவர் கரெக்ட். இப்போ இன்னைக்கு அவர் பண்ண விஷயம் நம்ம சைட்லயே சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், நாளைக்கு அவர் கரெக்டான விஷயம் பண்ணா அவனும் நம்ம கூட தான் வந்து நிப்பான். சோ இங்க இந்த ஒரு பின்னாடி காசு வாங்கிட்டு அவரை கட்சியில இருந்து அவரை கீழே தள்ளுறதுக்காகலாம் இங்க இருக்கவங்க எல்லாம் ட்வீட்டும் போடல, நெகட்டிவ் அதாவது இந்த கருத்தை வேற கருத்து வைக்கிறவனுக்கு அதெல்லாம் இன்டென்ட் கிடையவே கிடையாது. அதனால நம்ம இண்டிவிஜுவல்ஸை விட்டுருவோம்.
கருத்தை வந்து சொல்லுங்க. ஏன் இதுல வந்து சாத்தியம், ஏன் இதுல என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு. நான் சிம்பிளா ஒரு பாயிண்ட் சொன்ன மாதிரி மோர் லைக் த பீப்புள் வந்து யாராலையும் இப்போ எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு நானே இருக்கேன்னா, இப்போ சரிப்பா எனக்கு ஒரு 10 பேர் செக்யூரிட்டி தேவை ஹரிஷ். நாளைக்கு நான் போகணும், தலைவர் கட்சியில கூப்பிடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னோட பர்சனல் சுச்சுவேஷன் என்னோட கமிட்மெண்ட்ஸை தள்ளி வச்சுட்டு என்னால நாளைக்கு கிரவுண்ட்ல வந்து நிக்க முடியாது. பட் இட் வில் டேக், ஏன்னா நான் வேற ஊர்ல இருக்கேன், என்னால அது முடியாது. சரி இப்ப நம்ம ஊர்ல இருக்க பசங்களே, டே எனக்கு வந்து பாதுகாப்பு தேவைடா, 10 பசங்க டக்குன்னு வாங்கடா ஆன்லைன் அப்படின்னா, எல்லாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அவங்க அவங்க ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஒரு இது இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா, அதே மாதிரி இந்த கமிட்மெண்ட் எல்லாத்தையும் மீறி இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்து ஒருத்தன் உழைச்சுக்கிட்டு இருக்கானுங்க கிரவுண்ட்லயும். இப்ப இங்க இருக்க சில பேருமே எனக்கு தெரியும். நம்ம அவங்க மேல என்ன விமர்சன பார்வை, முட்டு கொடுக்குறான், இவன் அவனோட சொம்பு இவனோட சொம்பு, இந்த பேச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி அடுத்த நாள் அவன் டெய்லி ஆபீஸ் ஜாப் மாதிரி போய் அங்க உட்காந்து அவனுக்கான வேலையா அவன் அவன் செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் நான் வெரிஃபை பண்ணாமையோ பார்க்காமையோ அவங்க என்னென்ன பண்றாங்க, எவ்வளவு மெசேஜ் அடிக்கிறான், எவ்வளவு கால் ஆர்கனைஸ் பண்றான், என்ன பண்றான்றதெல்லாம் தெரியாம எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு போக விரும்பல. அண்ட் இங்க இன்ஸ்ட்ரக்ஷனு, ஹைராக்கி, ஸ்ட்ரக்சருங்கிறது எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இருக்கும். தட் டசன்ட் மீன் வி அக்ரி வித் எவ்ரிதிங் 100%. அண்ட் இங்க இருக்கவங்க எல்லாருமே 100% அதெல்லாம் அப்படியே அக்ரி பண்ணிக்கிட்டு இவர் தான், இவர் சொல்றது எல்லாம் ரைட் அப்படி கிடையாது. அவங்க அதை சொல்ற எல்லாரும் அவங்க மாட்டு கருத்து வச்சுட்டு அதை மீறி ஒரு விஷயம் ஓவர் போர்ட் போற போது என் தளபதி கூட நான் நின்று அவனை டிஃபெண்ட் பண்ணணும்ன்றது இது வந்து ஒரு வேலையோ ஒரு கடமையோ அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் இன் மை பிளட். இதை எவன் எதிர்த்தாலும், யார் எதிர்த்தாலும், யார் திட்டினாலும் என்னால இதை மாத்திக்க முடியாது. பட் ஐ திங்க் ஐம் ஸ்டாண்டிங் ஃபார் சம்திங் ரைட். அண்ட் இது என் கருத்து மட்டும்தான். அதாவது இதை யாரும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணல. நான் நினைக்கிறேன் பிராக்டிக்கலி இப்ப என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப், வாட் மே எவர் கம், ஐ ஹாவ் டு மீட் த பீப்புள். அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன இன்னைக்கு சாத்தியம், இதை நான் இன்னும் ஒரு 3 மாசம் ஒரு மாசம் வெயிட் பண்ணி ஒரு பர்மிஷன் எல்லாம் வந்து நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சொல்லு. இதுல எல்லாம் இருந்தாலும் டைமிங்ன்ற ஒரு மேட்டர் இருக்கு, டைம் ஃபேக்டர். எஸ், ஆல்ரெடி 1 month ஆயிடுச்சு, அதை ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. இல்ல இது டைம், இப்ப டைம் வந்து இந்த பர்மிஷனுக்காக வி கேன் வெயிட். உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், இது நான் சொல்றதுனால ஒரு இங்க தெளிவுபடுத்திட போறதுல இன்னும் கட்சியில இருக்கிறவங்க முக்கிய பொறுப்புல இருக்கவங்க வந்து ஒரு டீடைல்டா என்னென்ன நடந்துச்சு, என்னைக்கு என்ன அப்ளை பண்ணோம், என்னைக்கு எது நடந்துச்சுன்னு அவங்க தெளிவா விளக்குவாங்க. அதுக்கு நானும் காத்துட்டு இருக்கேன். பட் அதை மீறி ஜென்ரலா ஒரு ஆடியன்ஸா நம்ம பாக்குற போது இதுல இருக்க பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்னெல்லாம் நடந்துச்சு. சரி இப்போ அங்க இருந்து நம்ம இடம் வாங்க முடியாதா, சரி வேற யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட இடம் வாங்கலாமா, சரி இந்த இடத்துல இருந்து அங்க போலாமா, அங்க இருந்து வரலாமான்றது வந்து நம்மளுக்கு தோன்ற, உங்களையும் என்னைய மாதிரி தோன்ற ஐடியா வந்து எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்கன்றத நம்ம டிஸ்ரிகார்ட் பண்ண வேணாம், அதை அப்படியே ஒதுக்கிற வேணாம். சரி நீ எதுவுமே பண்ணலன்னு சொல்றது, நீ இதை பண்ணிருக்கணும்னு சொல்றது கூட நான் ஒத்துக்கிறேன். இல்ல நீ என்னானாலும் பண்ணிருக்க, ஆனா அவன் எதுவுமே முயற்சி எடுக்கால, அவனுங்க எதையுமே பார்க்காம டைரக்டா இங்க கூட்டு வந்துட்டாங்கன்ற ஒரு ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. இது எல்லாமே இதுவுமே எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நான் நம்புற விஷயங்கள். இப்போ எல்லாத்தையுமே என்கிட்டயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எல்லாராலையும். இப்போ புகழுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். பட் இங்க எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேர்ல இங்க இருக்கவங்க யாருமே தளபதிக்கு அகேன்ஸ்டா அவரை வந்து கீழே தள்ளிட்டு வரணும், இல்ல இன்னொரு கட்சிக்கு மறைமுகமா ஆதரவு கொடுத்துடணும், இதெல்லாம் ஒரு கட்சியிலப்பா நம்ம அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு இங்க ஒருத்தன் கூட நினைக்க மாட்டான். அவன் என்ன கருத்து இன்னைக்கு வச்சிருந்தாலும் அவன் ஒருத்தன் கூட அந்த மாதிரி நினைக்கவே மாட்டான். நாளைக்கு இவருக்காக வந்து நிப்பான் இன்னைக்கு என்ன சொன்னாலும். அப்படி இருக்கும் போது லெட்ஸ் சி, இப்ப நேத்து வந்து ஒருத்தர் அபிஷியலா ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதை நம்ம எல்லா குரூப்ஸ்லயும் ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட் 3 daysல சம்திங் ஒரு விஷயம் கோயிங் டு ஹேப்பன், அது முடிஞ்சதுன்னா யூ வில் கெட் ஆல் யுவர் ஆன்சர்ஸ்னு அவங்க ஒரு பொறுப்புல இருக்கவங்க அந்த மாதிரி சொல்ற போது நம்ம ஒண்ணும் இந்த ஒரு இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இவ்வளவு நாள் நம்மள அடிக்காத அடியா, நம்ம வாங்காத அடியா, ஒரு 50 வருஷம் கட்சி என்னெல்லாம் பார்க்கணுமோ 1.5 வருஷம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். என்னெல்லாம் நெகட்டிவிட்டி வரும், என்னெல்லாம் அடிக்க போறோம், எல்லாம் 3 days என்ன ஆயிட போகுது, முடிஞ்சிருமா, அச்சோ என்னோட கொள்கை கோட்பாடு எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியே இருந்தது கிடையாது, ஒரு பேசிக்கா எவனுக்கும் கெட்டது பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியாலஜில தான் நான் இவ்வளவு நாள் என் வாழ்க்கையை செலுத்திருக்கேன். எனக்கு இவ்வளவு வருஷம் பிறந்து வளர்ந்து நான் செலுத்திட்டேன். என்ன இன்னைக்கு இதனால அவன் அப்படியே முடுக்கி அவன் இறந்து அச்சோ முடிஞ்சு எண்ட் ஆஃப் சி லைஃப்ல எதுவுமே எப்பவுமே எண்டுன்றதே கிடையாது ப்ரோ. மிஸ்டேக்ஸ் மைட் ஹேப்பன். அதுல இருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி வந்து நம்ம நிக்கிறது தான் லைஃபே தவிர அதோட முடிஞ்சிருச்சியா இதனால என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு கிடையாது.
ஸோ விமர்சனம் கண்டிப்பா வைங்க, கண்டினியூஸா ஓப்பனா வைங்க, புதுவெளியில வைங்க, எல்லாம் வைங்க. டைரக்ட் அப்பீல் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இதெல்லாம் நினைக்கிறோம், இதுதான் உங்களோட கருத்துன்றது சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க, இதுக்கு அப்புறமும் சொல்லுங்க. அத நக்கலாவும் சொல்லுங்க, அது பரவாயில்ல. பட் திஸ் பீரியட் வந்து என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் டு எவ்ரி ஒன். இட் இஸ் நாட், இப்ப எனக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்றேன், நானே கோவத்துல 2 ட்வீட் போட்டிருந்தாலும் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதெல்லாம் மாறி என்னைக்குமே நான் எதையுமே யாருக்கு எதிராகவும் பண்ண மாட்டேன். அதை மீறி வந்து இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம். சம்திங் வெரி வெரி பர்சனல் ஃபார் தளபதி இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த பீப்புள அவங்க மீட் பண்ண போற அந்த மொமெண்ட் நடக்கட்டும். நம்ம எங்கேயும் போயிட போறது இல்ல. நம்ம ஐடி இங்கதான் இருக்க போகுது, ட்விட்டர் இங்கதான் இருக்க போகுது. நம்ம கருத்துக்களை எல்லாரும் தொடர்ச்சியா வைக்கதான் போறோம். மாற்று கருத்து இருந்தாலும் சண்டை போட்டுப்போம், திருப்பி அடிச்சுப்போம், சேர்ந்துப்போம். இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் மாத்த முடியாது. அந்த டெமோக்ரஸி நம்ம கட்சியில இருக்கு. நீங்களாம் சொல்ற மாதிரி நம்ம அடிமைகள் கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு சொந்த குரல் இருக்கு. அதை சொல்றதுக்கான இதுவும் இருக்கு. யாரையும் கேட்க முடியாது. சோ நம்ம தொடர்ச்சி அதை பண்ணுவோம். பட் இந்த இம்பார்ட்டன்ட் மொமெண்ட், அந்த ஒரு 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 ரொம்ப பர்சனலான ஒரு நெருடலான விஷயம். அவர் இவ்வளவு நாள் பூட்டி வச்சிருந்தாரு. வீடியோ கால்ல பேசினாலும் நேர்ல பார்த்து அவங்க கைய பிடிச்சு அவரோட இதை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ற போது, அவங்க அவர்கிட்ட மனம் விட்டு பேசுற போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. மத்த எல்லா கருத்துக்களை விடையும் இந்த மொமெண்ட் தான் பெருசு எனக்கு லைஃப்ல. இதுதான் அவரு பாப்பாரு. எனக்கு எதானாலும் பரவாயில்ல, இதுதான்டா எனக்கு முக்கியம். நீ என்ன திட்டினா கூட பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன்டா. நான் இதுதான் எனக்கு முக்கியம் அவரும் நினைப்பாரு. நான் நம்புறேன் அதை. அப்படி இருக்கும்போது இந்த மொமெண்ட் லெட் இட் ஹேப்பன். லெட் த பார்ட்டி எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன். அதை ஹியர் பண்ணிக்கோங்க. ஹியர் பண்ணிட்டு அதுலயும் எனக்கு என்ன வந்து கன்வின்ஸ் ஆகல, இது எனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா திருப்பி கேள்வி கேளுங்க. அதை யார் தடுக்க போறா? இது வரைக்கும் யார் தடுத்திருக்கா? அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆப்போசிட் சைடுனா என் கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தா கூட அந்த டைம்ல அதை டிஸ்டர்ப் கூட பண்ணக்கூடாதுன்னு நான் நிறைய பேரை ஹோல்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். புகழ்ல கூட நான் சொல்லியிருக்கேன், புகழ் இல்ல புகழ் இப்ப இதுக்கு அகேன்ஸ்டா பண்ண வேணாம், லெட் தம் ரிஜிஸ்டர் வாட் எவர் பண்ணட்டும், வேணாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் அந்த இதுலயும் பண்ணிருக்கேனே தவிர, எனக்குன்னு ஒரு 0.1% இங்க வந்து ஒரு சே இருக்கும்ல, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பொறுப்புல இருக்கவங்க கிட்ட, அதுல என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நடுநிலையா அன்பயாஸ்டா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். இது என்னோட குரல் மட்டும் கிடையாது. இங்க இருக்க ஷாமா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், சரி இப்படி சொல்றான் என்ன அப்படின்னா, ஆமாடா அப்படிதான் சொல்லுவாங்க, இது ரைட்டுன்னு நான் பேசியிருக்கேன் நிறைய வாட்டி புகழ் கிட்ட. புகழ் வந்து அப்படி இருந்தா சரி சரி விடுங்க, ஆமா சரி நம்ம பசங்க, ஆமா நம்ம என்ன பண்ண முடியும், சரி விடுங்க இப்படி பண்ணிட்டானுங்களே, இப்படிதான் ஒரு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கே தவிர, அதுவும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே ஈக்குவலா சரிங்க ஐயா நீங்க சொல்றதெல்லாம் அப்படிலாம் இல்ல. இங்க இருக்க எல்லாருமே அவங்கவுங்க லெவல்ல யார் யார்கிட்ட சண்டை போடணுமோ கேள்வி கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களும் கேள்வி கேட்க விட்டுருக்காங்க, பதில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. பட் இது எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல சில வாட்டி சில விஷயங்கள் அத்துமீறி போற போது கண்டிப்பா கேள்வி கேட்கணும் தான். ஸோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். பட் இது எனக்கு ஜஸ்ட் வாண்டட் டு வென்ட் அவுட், அதனாலதான் நான் சொல்லிட்டேன். இது கரெக்டா இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்ன கரெக்டா இருக்கோ அதை பதிவு பண்ணுங்க. உங்க தளத்துல உங்க ட்வீட் மூலமா நீங்க பதிவு பண்ணுங்க. அதெல்லாம் இங்க ஒன்றும் மேட்டர் இல்லை. இதுதான் ரைட் தப்புன்னு இங்க எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன், அவ்வளவுதான். கரெக்ட் தான். ஒரே ஒரு கருத்துண்ணா, கடைசி நன்றி உங்க இதுக்கு. நீங்க கடைசியில சொன்னது வந்து எனக்கு நடுவுல ஞாபகம் வந்துச்சு. அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா, மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா என்று. அதனால இந்த கட்சியோட இதோட டிஸ்மேண்டில் பண்ணிட்டு போங்க, இந்த கட்சியை மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களோட ஃபீட்பேக்கை நான் வந்து ஃபீட்பேக்காக பார்க்காம ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு தான் பார்த்தேன், ஒரு வன்மன் தான் பார்த்தேன். ஏன்னா என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இங்கே வந்து ஒரு 2 ஃபாலோவர் இருக்கும்போது கூட வந்தப்போ கையை தூக்கி எனக்கு வந்து இந்த கட்சியை பற்றி சில கேள்விகள் இருக்குது, நான் வெளிநாட்டில் உட்காந்துருக்கிற ஒரு தமிழன், விஜயோட ரசிகர், எனக்கு இந்த கேள்விகள் இருக்குன்னு சொன்னப்போ யாருமே இவருக்கு என்ன தகுதி அந்த மாதிரிலாம் பார்க்கவே இல்லை. நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் தான் இங்கே வந்திருக்கு. இல்லைன்னா ஆஃப்லைனில் கூட நான் கேட்டப்போ எனக்கு வந்திருக்கு. யாருமே இங்கே கேள்விகள் கேட்கக்கூடாது, கருத்தை தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. காழ்ப்புணர்ச்சி வன்மம் வேற, ஓகேங்களா? நீங்க அணியே இருக்கக்கூடாது, நம்ம சொல்ற பாணியிலேயே நீங்க வித்தியாசத்தை உணரலாம். அதாவது வந்து என்னங்க எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு, என்னத்தையா பண்ற நீ, எல்லாம் எதுக்கியா கட்சியை நடத்துற, இந்த குரல்லையே ஒரு அந்த பாணியிலேயே வந்து ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் நாங்க வந்து சொல்றோம் மறுபடியும் மறுபடியும். அதே மாதிரி ஒரு சில பேரெல்லாம் அவங்களோட ஆதாயத்துக்காக இதை ஓட்டுறாங்களே தவிர்த்து
அவங்களோட இல்ல கருத்துக்கும் ப்ரோ, அப்படி திமுகவோட பிராண்டிங் பண்ண கருத்துக்கும் வேணாம். சிட் லெட் இட் பி. அது அவங்க சில பேர் அந்த மாதிரி பண்ணாங்க, அது ஓகே தான். நம்ம நான் பிராண்டிங் பண்ண பேர்கள் வேணாம். குறிப்பிடல அண்ணா, நான் பேர் குறிப்பிடல. ஒரு சில பேருன்னு நான் பொதுவா சொல்லிட்டேன். என்னன்னா அவங்களுக்கும் சில திமுகவோட கருத்துகளுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லை. நீங்க பாத்தீங்க, கரூர் நடந்த உடனேயே ஒரு கூட்டம் எழுந்துட்டு, நான் ஒரு காலத்துல இவரோட ரசிகரா இருந்தேன், இனி மேற்கொண்டு நான் இல்ல. இதெல்லாமே வந்து ஒரே குரலா ஒரே ஸ்கிரிப்டா தான் இருக்கும். அதே மாதிரி கடைசியிலங்க அந்த குடும்பங்கள் வந்து அவங்க மேல எவ்வளவு வன்மத்தை கக்குனாங்க. ஏன்னா அவங்க தளபதியை ஒண்ணுமே சொல்லல, இந்த கட்சியை கூட ஒண்ணுமே சொல்லல. அவங்களோட அந்த புனிதமான எண்ணங்கள் எல்லாம் வந்து அவங்க தளபதி வந்து அவங்கள சந்திக்கணுங்கிறது தான் அவரோட எண்ணம். அவங்களுக்கும் அந்த தளபதி சந்திக்கணுங்கிறது தான் எண்ணம். நடுவுல எல்லாமே நடக்கிறது வந்து அரசியல், அதிகார வர்க்கத்துல அரசியல், அப்புறம் வந்து ஒரு மண்டபம் வாங்குறதுல அரசியல், வெளியில வியூகம் வாங்குறதுல அரசியல். ஆனா எனக்கு ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு அந்த நொடிக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த குடும்பங்களோட சில காணொலிகள்லாம் பார்த்து நம்ம எல்லாமே கண் கலங்கி இருப்போம். அவங்க யாரு, எவ்வளவு மனசு விட்டு பேசுறாங்க, அவங்கள கூட எப்படி சித்தரிச்சாங்க, அவங்கள கூட என்னெல்லாம் பேசுனாங்க. ஸோ அப்படி நம்ம இதுதான் நம்ம அரசியல் எதிரின்னு சொல்றோம். இதெல்லாம் அரசியலா நம்ம எதிர்க்கும் போது இந்த கட்சியோட பயணம், அது கடைசியில அந்த காணொலியில சொல்றாருங்க, இந்த கட்சியோட பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் குறையும். உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்குக்கும் வன்மத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சொல்றவங்களோட ஃபீட்பேக்கோட சின்சியரிட்டியும் சொல்ற விதத்திலேயே தெரியும் என்பதுதான் என் கருத்துங்க. நேரத்தை எடுத்துக்கல, நிறைய சொல்ற விஷயம் எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கோங்க, எல்லாருமே கேட்டுக்கோங்க, தப்பு இல்ல. கேட்டுட்டு இந்த டிஸ்மேண்டில்ன்ற வேர்டு வந்து ஏத்துக்க முடியலண்ணா. இது வந்து நான் நிறைய ட்வீட்ஸ் பார்த்துட்டேனே. இது அது ஒண்ணு சொல்லிடுறேன், கிளாரிபிகேஷன் சொல்லிடுறேன். எனக்கு வந்து நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. ஒருத்தங்களோட இப்போ ஒரு பார்ட்டியில இருக்கிறதும் இல்லாததும் எனக்கு முழு உரிமை இருக்கு, என்னோட டிசிஷனை நான் மேக் பண்றது. அந்த பார்ட்டியை டிஸ்மேண்டில் பண்ணணுமா, இன்னும் பெருசா ஆக்கணுமா, ஜெயிச்சு காட்டணுமான்றது அந்த பார்ட்டியோட லீடரோட டிசிஷன். டிஸ்மேண்டில் சொல்லிட்டு போட்டாங்கல்ல நான் ட்வீட், நான் உண்மையா சொல்றேன், அந்த டிஸ்மேண்டில் யார் யார் போட்டாலும் ட்வீட் எடுத்து பாருங்க. அவங்களுக்கும் இது வரைக்கும் மற்ற விஷயத்துக்குமே வந்து சம்மந்தமே இல்லை. இது வரைக்கும் நடந்த தாவேக சார்பா நடந்த விஷயத்துக்கு அவங்க எந்த விஷயத்திலுமே பார்ட்டிசிபேட்டோ அது ரிலேட்டடா ஒரு ட்வீட்டோ இருந்திருக்காது. நான் அதை வந்து அடிச்சு சொல்றேன். இது என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஒரே ஒரு தம் ரூல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி கருத்துக்கள் ஃபியூச்சர்ல வேற மாதிரி கருத்துக்கள் எல்லாமே இந்த ஆன்லைன் வேர்ல்டுல வந்துகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம தான் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்ற டிசிஷனை எடுக்கிற பவர் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கே தவிர, அவன் அதை சொல்லக்கூடாது சொல்லணும்ன்றத நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ எல்லாரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, சொல்லட்டும். பட் யூ மேக் த டிசிஷன். இப்ப நான் பேசுறதோ இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பேசுறதோ இல்ல இங்க இருக்க எல்லாரும் பேசுறதோ எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. அதை ப்ராசஸ் பண்ணி மேக் எது கரெக்டான டிசிஷன், எது இது இருக்கு, ஓகே இப்படியா அப்படியான்னு ஒரு இது பண்ணிக்கோங்க. நானும் அதே மாதிரிதான் எல்லாரும் பேசுறதையும் கேட்டு நானும் ஒரு புரிதலுக்கு வந்துக்கிறேன். சோ அதுதான் நிரந்தரமான தீர்வே தவிர வேட்டைக்காரன் சொல்ற மாதிரி ஏதோ நானும் சொல்லி போட்டேன், ஏத்துக்குன்னா ஏத்துக்கோ, சொன்னதெல்லாம் உண்மையா இல்ல வந்ததுல இருந்தே சூப்பர் சிங்கர் பண்ணுகிறேன். எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு ஒரு நிமிஷம் இல்ல ஹரிஷ் ப்ரோ, இப்ப நான் வந்ததுல இருந்து விக்னேஷ் ப்ரோ எல்லாரும் சொன்ன மேட்டர் என்னதான், யார் டிசிஷன் வேணா சொல்லலாம், நடுவுல அபியூஸ் பண்ணி இந்த ட்வீட்ஸ் ஸ்பேஸ் போகும்போது தான் இந்த ஸ்பேஸ் எப்படி போட வேண்டியது இல்ல, நார்மலா நம்மளே இந்த மாதிரி போட மாட்டோம். தப்பு இல்ல. இப்ப நான் கூட பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இல்ல நானே கூட ஸ்பேஸ் போட்டு சொல்லுவேன்டா, 10 விஷயம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணது கேவலமா இருந்துச்சு, எனக்கு உடன்பாடே இல்லை, நீ பண்ணாதன்னு ஜான் சாரே நான் டேக் பண்ணி நான் சொல்லுவேன். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, ஒண்ணுமே இது கிடையாது. இது ஏன்னா இங்க எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. நான் புசியானந்த் சார் டேக் பண்ணுவேன், என்ன வேணா சொல்லுவேன். அதெல்லாம் யாரும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கேட்டதில்லை. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு எதிர்கருத்து தெரிவிச்சிருக்கேன். ஒரு ட்வீட்டை இங்க ரிமூவ் பண்ணுன்னு எவனாவது ஒருத்த மெசேஜ் பண்ணிருக்கானா எனக்கு? இல்ல ஹரிஷ் ப்ரோ, அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரி தலைவரே இதை வந்து மதுரை மாநாட்டுல வந்து மென்ஷன் பண்ணாரு. இது வந்து மத்த கட்சி மாதிரி கிடையாது, இது வந்து வெகுஜன மக்கள் படை, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் டைவர்ஸா இருக்கும், எல்லாரோட கருத்தையும் கேட்போம், ஏத்துப்போம், எல்லாருக்கும் வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு உரிமை இருக்கு, சரிங்களா? இது மாதிரி ஒரு டைவர்ஸான பார்ட்டியே நீங்க ரீசெண்டா பார்க்க முடியாது. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இது வந்து நம்ம கட்சி ஆளுகளுக்கு இல்ல, மத்த கட்சி ஆளுங்க இதில் லிசன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன்டா, நல்லா காதல கேட்டுக்கங்க. இங்க இருக்கிற எங்க எல்லாருக்கு நடுவுலயும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் 1000 வரும், 1,00,000 கூட வரும். ஆனா நாங்க எல்லாரும் இணையிற ஒரே புள்ளி தளபதி தான். மீறி வந்து ஹரிஷ் எனக்கு ரொம்ப நேரமா எனக்கு அது
நீ சொல்றது அதுதான் எல்லாம் ஓகே தானே. ஹோஸ்ட் பக் இருக்கு, ஸ்பேஸ் பக் இருக்கு. எண்ட் இப்போ request எண்ட் ல ஆஃப் தி டே என் டெசிஷன் அவர் என்ன சொல்றாரோ அதை ஏத்துப்பானே. அவ்வளவுதான். யாரா இருந்தாலுமே அதுதான் பண்ணி ஆகணும். அது நான் இன்னொன்னு கரெக்ட். இது வந்து இன்னொன்னு நார்மலைஸ் பண்ற மாதிரி இருக்குண்ணா. இது எனக்கு தெரியலண்ணா. இது நீங்க இல்ல நீங்க இது இன்னொன்னு சொல்றதெல்லாம் எமோஷன் கரெக்ட் ஆகாத, தான். இல்ல எமோஷன் இன்னும் ஒரே ஆகாதடா அப்படி. இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். இது நம்ம ஆளுங்களுக்கும் சேர்த்தே நான் சொல்றேன், நீங்க இல்லண்ணா எல்லாரும் இது இவ்வளவு ஒத்துப்பீங்க. நேரம் இது வந்து ஓகே. இப்படி நீங்க சொன்னீங்களே சாம் டெசிஷன்ஸ் சாம் வைக்கலாம், எல்லாம் ஃபைன் ஒரே தான். நிமிஷம் பேசி ஒரு முடிக்கட்டும், நிமிஷம் பேசி ஒரு முடிக்கட்டும், நிமிஷம் ஒரு ஒரு ஆளா நிமிஷம் ஒரு முடிக்கட்டும். நிமிஷம் ஒரு ஒ- நிமிஷம் நடி. ஒரே ஒரு ஃபைனல் பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது நீங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. எதிர்க்கட்சி வழக்கம் போல அக்செப்ட் பண்ணது நான் நம்ம ஆளுங்களுக்கே சொல்றேன். நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, எந்த ஒரு தருணத்திலையும் எவ்வளோ பெரிய ஹை ப்ரெஷர் என்வாயன்மெண்ட்ல போட்டாலும் என் தலைவன் சட்டத்தை மீற மாட்டான். சட்டத்தை மீறாத ஒரே பொலிட்டிக்கல் லீடர் இந்தியாவிலே அந்த ஆள் மட்டும்தான் இன்னைக்கு. இதை அடிச்சு நான் பெருமையா அப்படி நெஞ்சில் போடலாம். அடிச்சுட்டு வந்து ரோட்ல வந்து நின்று சொல்லுவேன், ஒருத்தனை காட்டுங்கடா சட்டத்தை மீறாத ஒரு தலைவன்டா. இவ்வளோ ஹை ப்ரெஷர் என்வாயன்மெண்ட்ல அவன் பேருக்கு எடுத்துக்கிட்ட அந்த ஆளு எதுக்குடா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கணும்? நினச்சா நைட்ல ஓவர் நைட்ல அஜித் வீட்டுக்கு போற மாதிரி கிளம்பி 41 வீட்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த இடத்துல நான் உள்ள போனேன்னா அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், ஒரு சட்டத்தை யாராவது மீறிடுவாங்க. அது நம்ம ஆளுங்களாவே இருந்தாலும் அதை மீறிடக்கூடாதுன்னு வழி நடத்துறாங்களோ ஒரு தலைவன். உங்க தலைவன் எவனாவது ஒருத்தன் அப்படி இருக்கானாடா? அதுதான் ப்ரோ, காட்டுங்கடா இப்ப நீங்க பாப்போம். சொல்றது நான் அதேதான். நெஞ்சில் அடிச்சு இந்த பெருமையா போய் இல்ல சொல்றேன். இல்ல உட்கார்ந்ததுக்கு ஹரி, அப்புறம் இப்ப எல்லாருமே வந்து போய் முட்டு கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இல்லைங்க நம்ம கிட்ட என்ன இல்லைங்க சொல்றாங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஏன்னா நீங்க நீங்க எக்ஸாக்ட்லி எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை விட்டு நீங்க ஒரு அந்த ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பா ஒரு இதுக்கு வார்த்தை சொல்லிட்டேன்னா அது உனக்கு பேக் ஃபயர் ஹரி ஆகும், லீகலா நீ வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய இந்த வரும்னு சொல்லிட்டு அவங்க ஹரி யோசிக்கிறாரு. ம். அந்த அளவுக்கு யோசிக்கிறாரு அவரு. 2018 அவரு சர்க்கார் அடையலன்ஸ் மேடையில சொன்னதுதான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு தலைவன் கரெக்டான ஆளா இருந்தா கட்சி தானா நல்ல கட்சியா இருந்துட்டு போகுதுன்னு அதுதான் இன்னைக்கு நடத்தி காட்டிட்டு இருக்காரு அந்த மனுஷன். சரியா? அதனால ஹரி கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ஆக்சுவலா ப்ளீஸ். ஆளுங்கட்சியில பத்திரிக்கையாளங்கன்னு சொல்ற சில பேரு அதெல்லாம் இருங்க ரூல்ஸ் அப்படிதாங்க போடுவாங்க. ஆனா நீங்க மீறணுங்க. இது யாரு தெரியுமா? இல்லைங்க கவர்மெண்ட் சைட்ல இல்ல கவர்மெண்ட் ஹரி சைட்ல ஹரி பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு ஆனா உட்காந்து அது பேசுறீங்க வந்து பத்தியா? நம்ம இல்ல நம்ம விக்னேஷ், அந்த அரசியல் பண்ண ஓகே ஓகே. வரலண்ணா, அவ்வளவுதானே அந்த எக்ஸாக்ட்லி. விஷயம். இப்போ இவங்க இத்தனை இல்ல இல்ல நம்ம இல்லப்பா, எனக்கு அந்த கருத்து இல்ல. இவனுங்களே அப்படிதான் சொல்லுவானுங்கன்ற. அதுதானே சொன்னா சொல்றேன், சொல்லிட்டு போறானுங்க. ஒன்னும் பிரச்சனை நான் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கும் பதில் வந்து முதல் மாநாட்டுல விக்கிரவாண்டியிலே தலைவர் என்ன சொன்னாரு, ஏன் வந்து எஜுகேஷன் தான் அட்வான்ஸ் ஆகணுமா, மற்ற ஃபீல்ட் எல்லாம் தான் அட்வான்ஸ் ஆகணுமா, டெக்னாலஜி தான் அட்வான்ஸ் ஆகணுமா, ஏன் பாலிடிக்ஸ் அட்வான்ஸ் ஆகக்கூடாது? இதுதான் பாலிடிக்ஸ் அட்வான்ஸ் ஆகுறது. எந்த சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் எல்லாருமே. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த குறுநில மன்னர்கள் மாதிரி சின்ன சின்ன அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல. ரெண்டு கட்சியிலயுமே நான் சொல்றேன், ஒரு ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியிலையும் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. இந்த ஏரியானா இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டிவிக்கு அந்த மாதிரி ஃபியூச்சர்ல உருவாகாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, எல்லாருமே சட்டத்துக்கு கீழே தான் தலைவனே சொல்றான். தலைவனே அப்படிதான் இருக்கான். அப்ப சட்டத்தை என்னைக்கு ஒருத்த மீறணும்? மக்களுக்காக நீ மீறுன்னு சொல்லி இன்னைக்கு மீறுவ. சரியா? இன்னைக்கு மீறி உனக்கு சட்டத்து மேல பயம் போயிடும், நாளைக்கு எல்லா தப்பையும் நீ பண்ணுவ. இப்படித்தான் அந்த கெட்ட கட்சியில உருவாகிறது. ஆனா ஆரம்பத்துல இருந்தே நீ எல்லாருமே சட்டத்துக்கு கீழே தான் சொல்லி ஒரு தலைவன் என்னன்னா, தலைவனுக்கு கீழே இருக்கிறவனையும் அந்த தலைவன் அப்படிதான் வச்சுப்பான், ஸ்ட்ரிக்டா தான் இருப்பான். தொண்டை வரைக்கும் லாவை மீறதுக்கு பயப்படுவான். லாக்கு கீழே தான் எல்லாருமே. அதனாலதான் எதுனாலுமே நாங்க வந்து நீதிமன்றத்தை நாடிக்கிட்டே இருக்கோம். எந்தெந்த பிரச்சனைக்குனாலும் ஒரு SOP வாங்குறது கூட கோர்ட்ல போய் நிக்கிறதுக்கு நாங்க என்ன பைத்தியமா? தெருவில் இறங்கி நடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சட்டத்தை உடைக்கிறதுக்கு செகண்ட்ஸ் போதும். அதை கட்டி காப்பாத்தி என் பேருக்கு எடுத்துக்கிட்டு நான் சட்டத்தை மீற மாட்டேன்னு சொல்ற ஒரு தலைவனை காட்டுங்க, நான் வந்து இங்கேயே இருக்கேன். ஒருத்தர் கிடையாது. சொல்லு சாம். நாங்கெல்லாம் அந்த விஷயத்துல நாங்க பெருமைப்படுறோம். சாம் சொல்லு சாம். இல்லப்பா, பாலிடிக்ஸ் டிசிப்ளின்றது. எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ ப்ரோ. அவ்வளவுதான், இதுதான் நான் சொல்ல வந்தேன். சட்டத்தை மீறாத ஒரே தலைவன் எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இந்தியால எவனுமே கிடையாது, என் தலைவன் தான். நான் நெஞ்ச நிமித்திட்டு சொல்லுவேன். தேங்க்யூ. சாம் ஏதோ சொல்லணும், அடுத்த சாம் சொல்லிட்டு சொல்லுடா சொல்லுடா. இவன் ரேவந்த் நிறைய பேர் ஸ்பீக்கர் கேக்குறாங்க, என்னாச்சு? கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணு அலெக்ஸ், கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ற அலெக்ஸ். ப்ரோ நான் வேணா இறங்கிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி ப்ரோ, வாய்ப்புக்கு நன்றி. ரூம்ல இப்ப யாரு? ரேவந்தா? ரேவந்த் என்னது நாகார்ஜுனாவா? என்னது நாகார்ஜுனாவா? இல்ல அப்படியே கிஷோர் அண்ணா கூட கேட்டு ஸ்பீக்கர் அவருக்கு அப்படியே ஆட் பண்ணி விடுங்க. எல்லாருமே கருத்து சொல்லட்டும், நம்ம அதுக்கான பதில் சொல்லுவோம். ஒன்னும் பிரச்சனை இப்ப இல்ல இப்ப அதான் பண்ணுகிறேன். உள்ள ரிக்வெஸ்ட் செக் பண்ணி இப்ப விக்னேஸ்வரவும் கோஸ்ட் ஒர்க் ஆகல. செக் பண்ணிட்டோம். என்னை அப்பேத்திக்கு வெளில கிடைச்சிருக்கிறா பக்கா வருது ஸ்பேஸ். புரியல. காட்டும் வழக்கமா. நான் ஒரு 20 வாட்டி உள்ள வந்துட்டு போயிருப்பேன். குரோம்ல போய் அக்செப்ட் பண்றா.
அதான் பண்றேன். எல்லாரும் அமைதியா இருக்குமா இல்ல ஒண்ணும் கேட்கலையா? நீ பேசாரி. இல்ல ரொட்டேட் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரே ஒரு ஆளா பேசுங்க. யாரா இருந்தாலும் ஒரு ஆளா பேசுங்க. அவங்க பேசி முடிக்கட்டும். அடுத்த ஆள் பேசட்டும். சில பேர் அதுக்கப்புறம் இல்ல ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு சில பேர் ரிக்வஸ்ட் கொடுங்க. காட்ட மாட்டுது. இப்பதான் காட்டுது. ஒரு வாட்டி வணக்கம் வெளியே போயிட்டு கேக்குதா வந்து திரும்பி நண்பர்களே? ரிக்வஸ்ட் கொடுங்க. காமெடி வேணாம். ரேவந்த் சீரியஸா சொல்லு. டேய் ஒண்ணுமே இல்லடா. ஒரு 30 மினிட்ஸ் இங்க பேசணும். உட்காந்து நானும் ஈவினிங் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்தோன்னு கொஞ்சம் அஜிடேட் ஆனேன்டா. அல்ல நான் போய் எல்லாம் சொல்ல போது அஜிடேட் ஆனேன். பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சேன். அது வந்து எனக்கு வந்து வேலிடா இருக்கு. நான் அதை ஷேர் பண்றேன். கீழே கொஞ்சம் இரிட்டேட்டடா இருக்கிற நம்ம பசங்களுக்கும் கொஞ்சம் ஓகே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க அப்படின்னு சொல்ற ஒரு இதுதான்டா வந்தேன் நான். என்ன விஷயம்னா இவ்வளோ நாள் அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து பெர்மிஷன் கேட்டு இருக்காங்க. அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே லீக் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவர் வந்து இந்த ரூல்ஸ் போட்டார் அந்த ரூல்ஸ் போட்டாருன்னு இந்த ஒரு நியூஸ் சேனலும் பேசினாங்கல்ல. அப்படின்னா அவர் வந்து பெர்மிஷனுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் எக்ஸ்ட்ரீமாவே பெர்மிஷன் ட்ரை பண்ணிட்டாரு. பட் அவங்க கொடுக்கறது ஒரு மைண்ட் செட்ல இல்லை. உண்மையாக ரியாலிட்டி பார்த்தோன்னா அவங்க கொடுக்குற மைண்ட் செட்ல இல்லைன்றது தான் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியுது. ஸோ இதுக்காக அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா அவங்க மேபி வந்து இப்போ இன்னும் பெர்மிஷன் கொடுக்காம பிப்ரவரி வரைக்கும் உங்க இது ப்ரொலாங் பண்ணாங்கன்னா ஒரு எப்போதான் வந்து இவர் வந்து அவங்கள மீட் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பாலிடிக்ஸே எடுக்க முடியாது. அது பேசிக். அதுதான் வந்து ஒரு கரெக்டான விஷயம். அவங்களுக்கு லைக் இப்ப மக்களுக்கும் ஓகே மக்களுக்கு அவர் பேர் கெட்டு போறதுன்னா அது அவரு ஹேண்டில் பண்ணிப்பாரு. நம்ம பாத்துக்கலாம். ஆனா அந்த ஒரு 41 ஃபேமிலிஸும் அவரை மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷ் இருக்கு அவங்களுக்கு. அதை அவங்க எக்ஸ்பிரஸும் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சென்னையில வந்து மீட் பண்ணாலும் சரி, திருச்சியில போய் மீட் பண்ணாலும் சரி, தென் லெட் தம் மீட். தளபதி சொல்லிப்பாரு அந்த 41 குடும்பத்துக்கும் இந்த மாதிரி என்ன விஷயம், என்ன எதனால அவரால் அங்க வர முடியல, எந்த கஷ்டங்கள்லாம் அவருக்கான டிஃபிகல்ட்டிஸும் நம்ம இங்க உட்காந்து யோசிக்கணும். இங்க உட்காந்து நானும் ஆச்சு பூச்சுன்னு ட்வீட் போட்டிருக்கலாம். எனக்கும் ஈவினிங் உண்மையாலுமே செம்ம இரிட்டேட்டடா இருந்தது. பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும் போது ரைட்டு அவரு பெர்மிஷன் ட்ரை பண்ணியிருக்காரு, கொடுக்க மாட்டேன்றாங்க. மேக்ஸிமம் அட் ஸ்டெச் இவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா உண்மையாலுமே கட்சி வந்து அப்படியே இன்னும் ஒரு ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த கரூர் இன்சிடென்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பாலிடிக்ஸும் வந்து டிவிகே சார்பா பண்ணல. ரீசெண்ட் டேஸா தான் வந்து நம்மளோட இது லைலாமணியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்டர்வியூஸ்ல. ரமேஷா இருக்கட்டும் எல்லாருமே. ஸோ இன்னமும் இதை ப்ரொலாங் பண்றதை தாண்டி இப்பயே வந்து அவங்க அழகா வந்து ஏதோ இங்க மீட் பண்ணாலும் சரி மீட் பண்ணிட்டோம், லெட் ஹிம் கோ மீட் தம். அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நடக்க போகுது பாலிடிக்ஸ். சப்போஸ் அவரு இந்த ஒரு இஷ்யூவை வந்து இந்த இஷ்யூ கடந்துதான் ஆகணும். ஏன்னா ஒரே இடத்துல ஸ்டிக் ஆயிட்டு இருக்க முடியாது, ஒரே இடத்துல உட்காந்துட முடியாது. இப்போ அவர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு பாக்குறாரு. அதுக்கு வந்து கண்டிப்பா அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் போகணுமே. அதுக்கு முன்னாடியே போகக்கூடாது, ஜம்ப் பண்ணக்கூடாது. அவங்கள மீட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போகணும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். சென்னையில மீட் பண்ணாலும் என்ன, எங்க மீட் பண்ணலாம், அதே அவரை மீட் பண்ண தானே போறாரு. வேற ஆப்ஷன் இல்ல. அவங்களால கரூர் போக முடியாது, த்ரெட் இருக்குன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அது இதற்கும் நம்ம வந்து நியூஸா தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே இது பண்றாருன்னா பண்ணட்டும். பண்ணிட்டு அடுத்தடுத்த ஃபாலோயிங் வந்து கரெக்டா போட்டோம். அதுதான் என்னோட மைண்ட் செட்டு. கீழே இருக்கவங்களும் சில பேர்ல அஜிடேட்டர் தான் இருந்தீங்க. அவரோட சைட்ல இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் நம்ம யோசிக்கணும். அவ்வளவுதான். நான் அட்வைஸ்லாம் பண்ணல, சும்மா யோசிச்சு பாருங்க டைம் இருந்தா. இதுல இன்னொன்னு ஒரு நிமிஷம், இதுல யாருக்கு அட்வான்டேஜ்னு எடுத்து பார்த்தா டிஎம்கேக்கு தான். ஏன்னா வழக்கமா இப்ப டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும் இல்ல ஆஃப்லைன்ல பண்றவங்களா இருக்கட்டும், டிஎம்கே பண்ற தப்ப வந்துட்டு எடுத்து காட்டி அங்க வந்துட்டு அதான் அதுக்கு வந்துட்டு தீர்வு தான் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். இப்ப ரீசெண்டா டிஎம்கே பண்ற தப்பு எதுவுமே வெளியே போறதும் இல்லை. இதுல ஏன் ஒரு நைட்டு பெஞ்ச மலைக்கு சென்னை என்ன ஆச்சுன்னு தெரியும். அதுக்கு நம்மளே கொஞ்சம் பேர் கூட அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணி கூட ஒரு இது பண்ணலாம். ஆனா சில பேர் பண்ணோம் அது. ஆனா இதுவே நம்ம நார்மலா இந்த கரூர் மேட்டர்லாம் இல்லாம இருந்தா இது எங்கேயோ போயிட்டு இருக்கும். புரியுதா? அந்த ஒரு சின்ன விஷயமே. ஆனா இதுக்கப்புறம் இன்னும் மழை பெய்யும், அதெல்லாம் நிறைய விஷயம் இந்த டிஎம்கே தப்பு பண்ணாம இருக்க போறது இல்ல. ஆனா இப்ப இந்த கரூர் விஷயம், இந்த ஃபேமிலி, இந்த மேட்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இது இன்னும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். தளபதியே தான் அதுக்கு அடுத்து எப்போ வந்து பேசுவார்ன்ற மாதிரி தான் எல்லாருமே இப்ப வெயிட் பண்றது. இதுதான் பேசிக்கா இப்ப இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் யார் பேசுங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க.
கிஷோர் அண்ணா கேக்குதாண்ணா? ரிக்வஸ்ட் வரும் வரேன். கேக்குது. பேசலாங்களா? பேசுங்கண்ணா. இல்ல எனக்கு என்னன்னா, இங்க நடக்கிறது எல்லாமே ஓகே. நம்ம அந்த 110 பேரு போட்டோம்ல, அவங்களுக்கு இன்னைக்கு எனக்கு கன்வே பண்ண அந்த மெசேஜ் கூட கன்வே பண்ணல. ஏன்னா நீங்க ஒரு 110 பேரை நீங்க கன்வே பண்ணீங்கன்னா தான் அவன் போய் ஒரு 1000 பேர் கன்வே பண்ணுவான். அதை ஏன் பண்ணலன்றதுதான் எனக்கு ஆதங்கம். நீங்க எல்லாம் ஒரு பிரச்சனை ஆகும்போது ஒரு விஷயத்த பண்றதை விட முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே போய் இந்த 110 பேர் எடுத்தோம், எஸ்எம்இங்கில எடுத்தோம், அவனுங்கிட்ட போய் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஃபுல்லா சொல்ல தேவையில்ல. ஃபுல்லா சொன்னா ஒரு சில பேர் ஓட்ட வாங்கி இருப்பான், போய் வெளியில சொல்லிடுவான். ஒரு சில விஷயம் ஜாட மாதிரியா இந்த மாதிரி சிக்கல் இருக்கு. இந்த மாதிரி உன்னை ஃபாலோ பண்றவன், உன்னோட சரண்டியில் இருக்கவன் அவன் கொஞ்சம் இந்த மாதிரி டவுன் ஆனா நீ போய் அவனுக்கு கன்வே பண்ணுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்துதா? நான் வந்து ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷனு, நான் ஓப்பனாக சொல்றேன்ல, இந்த இப்போ பாலிட்டிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னால் என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் 24 நேரமும் இங்கே தான், வேலைக்கு ஆஃபீஸுக்கு போனாலும் ஃபோனு கையுமா உட்காந்துருக்கேன். இந்த நிலைமையில நான் இந்த இதுலயே சுத்திக்கிட்டு இருக்கேன். த்ரெட்டனும் இவ்வளவும் நடக்குது. தலைவர் பேசுறது எல்லாமே எனக்கும் புரியுது. என்ன சொல்றாருன்னா, அங்க நான் போய் அந்த நான் மீட் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போவேன்றது புரியுது. எல்லாமே கிரவுண்ட்ல நானும் சில பேரை போய் இங்கேயே உட்காந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்க மாட்டேன். கிரவுண்ட்ல நான் நிறைய பேரை மீட் பண்ணுவேன். நான் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணா அவன் கேட்குற கொஸ்டின் பதிலுக்கு என்னால பேச முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஊபி கிட்ட போய் சண்டை போடுறவனா இருந்தா, நீ இந்த கேள்வியை வந்து நீ டிஎம்கே பார்த்து கேட்டியா, என்ன ஏன் கேட்குறேன்ற அது வந்து ஒரு முட்டாள்தனமான பேச்சு. அவங்ககிட்ட போய் நான் கன்வின்ஸ் பண்றது. இந்த மாதிரி சில சிக்கல்லாம் இருக்கு. சரிப்பா, எனக்கு ஒரு பிரச்சனை வருது, நாளைக்கு நான் எங்க போய் நான் கன்வே பண்றது? நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு பிரச்சனைன்னு நம்ம ஒண்ணு கேட்கறோம்னா அது உள்ள போகணும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். நீங்க என்ன உள்ள